பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்காக காங்கிரஸ் ஆர்ஜேடி அடங்கிய எதிர்க்கட்சியான மகா கூட்டணியின் கூட்டு தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையின் 25 அம்ச வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கு. அதுல ஐடி பூங்காக்கள், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், பால் சார்ந்த தொழில்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தொடர்பான வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கு. அதுல சில வாக்குறுதிகள் அங்கு வரவேற்பை பெற்றிருக்கு. பெண்களுக்கான நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் இலவச மின்சாரம். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். ஏழை குடும்பங்களுக்கு 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர். அரசு போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணம் ரத்து. தேர்வு மையத்திற்கு செல்ல இலவச பயணம். கைம்பெண் மூத்த குடிமக்களுக்கு மாதம் 1500 ரூபாய் ஓய்வூதிய திட்டம் என சில வாக்குறுதிகள் கவனிக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கு சட்டத்தில இருந்து கள்ளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் கடந்த 10 வருஷங்களா மதுவிலக்கு அமலில் உள்ள நிலையில அங்கு அதிகாரப்பூர்வமா கள் விற்பனைக்கு அனுமதி கிடைக்கும்னு தெரியுது. மதுவிலக்கு தொடர்பான பீகார் மக்களிடையே அதிருப்தி நிலவி வரும் நிலையில இந்த அறிவிப்பு கவனத்தை ஏற்படுத்தியிருக்கு. விரைவில் தமிழ்நாட்டிலையும் தேர்தல் வர இருக்கும் நிலையில இங்கும் இது போன்ற வாக்குறுதிகள் அறிவிக்கப்படலாம். அப்படி அறிவிக்கப்பட்டா என்ன அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.